சோதரம் சோதரம் சொல்லுங்க. வாய் தருங்க சோதரா. நீங்க சோதரம் சொன்னாவே ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாரு. அப்பா அம்மை துணிக்கிறோம் சோதரிக்கிறா எனக்கு ஏசப்பா எங்களை கழுவுங்க சொல்லுங்க. ஏசப்பா ரத்தத்தினால எங்களை கழுவுங்க சொல்லுங்க. ஏசப்பா சொல்லுங்க எல்லாரும். ஏசப்பா ரத்தத்தினால எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. உங்களுடைய பிள்ளையா மாற்றுங்க ராஜா. உங்களுடைய நாம மகிமைப்பட கிருபை செய்யுங்க ஏசப்பா. குட்டி சாமியோட ரட்சித்தது போல எங்களை ரட்சிங்க ஏசப்பா சொல்லுங்க. எங்களை ரட்சிங்கன்னு சொல்லுங்க. வாய் தரங்க எங்களை ரட்சிங்க ஏசப்பா. பிரியாணி திங்க வாய் தரக்கீங்களா? ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா வாய் தரக்கீங்களா? நல்ல வாய் தரன்னு சொல்லுங்க ஏசப்பா. அப்பா ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்தி உமக்கு பிரியமான பிள்ளையா மாற்றுங்க சொல்லுங்க. உமக்கு பிரியமான பிள்ளையா மாத்துங்க சொல்லுங்க ஏசப்பா. உம்முடைய குணாதிசயங்களை தாங்கன்னு சொல்லுங்க. உம்முடைய குணாதிசயங்களை தாங்கன்னு சொல்லுங்க ஏசப்பா. ரட்சிங்க அபிஷேகங்க உம்முடைய பிள்ளையா மாற்றுங்க ஏசப்பா. அந்த பைபிள் சொல்லி எங்க புரியுது. இயேசுவின் நாம ஜெபிக்கிறாங்க பிதாவே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. சரி சந்தோஷமா இருக்கீங்களா? எங்க இருக்கோம்? இப்போ விடுறாங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இருக்கீங்களா? சரி பாடம் பாப்போமா? போனவர் என்ன பார்த்தீங்க? என்ன பார்த்தீங்க? அங்க பிரதர்ஷனம் ஈசாக்கு பார்த்தோம். ஈசாக்கு கவனிங்க. ஈசாக்கு யாரு? கவனிங்க. ஈசாக்கு யாரு? ஆபிரகாமோட பிள்ளை. சரி அவங்களோட பசங்களோட பேரை சொல்லி அவங்க அப்பான்னு சொல்லக்கூடாதா? ஏசா யாக்கோபு சேவன் அவன் சொல்லிட்டு இருப்பாரு. நீங்க என்ன சொல்ற? ஏசா அவங்களோட அப்பா பேர் என்ன? ஏசா யாக்கோபு. கவனி. ஏசா யாக்கோபுடைய அப்பா பேர் என்ன? நீ அந்த பக்கம் போ. ஈசாக்கு. நீங்க போறீங்க. நீ எங்க போ? ஏசா யாக்கோபுடைய அப்பா யாரு? ஈசாக்கு. ஈசாக்கு. அவர் மனமடமா சொல்லிடுங்க. அப்புறம் ஈசாக்கு யாக்கோபு. சரி யாக்கோபு ஏசானுடைய அப்பா பேரு ஈசாக்கு. சரி ஈசாக்கு கண்கள்லாம் இருந்தடைஞ்சிச்சு சரியா? யாக்கோபை யார் கொலை பண்ணன்னு சொன்னா? ஏசா. ஏசப்பா எதுக்காக? பாப்பா பாரு அவளை பார்க்கலாம் அழகா சரி அப்ப எதனால கொலை பண்ணுன்னு சொன்னாங்க? அவன் வந்து சரி இப்போ ஈசாக்கு சொல்றாரு யாக்கோபு கூப்பிடுறாரு பையனை. அவனை ஆசீர்வதிச்சு கானானிய குமாரத்துல பெண் கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எங்க கல்யாணம் முடிக்கிறாரு? கானானிய குமாரத்திட்ட பெண் கல்யாணம் முடிச்சிடறாதீங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே நினைச்சா நீங்க பதான் அரண்மனையில் இருக்கிற உங்க தாயினுடைய தகப்பன் பேர் என்னது? பெத்துவேல். ரெபெக்காளுடைய தகப்பன் பேர் என்னது? பெத்துவேல். பெத்துவேலுடைய மகன் பேர் என்னது? லாபான். ரெபெக்காவுடைய அண்ணன் பேரு லாபான். அதுதானே அப்படின்னு நடம் அடிச்சோம். அங்க அது எந்த ஊர்ல இருக்கு? பதான் அராமில இருக்கு. அது எந்த ஊர்ல இருக்கு? சிங்கத்தூர்லயே இருக்கு. பதான் அப்ப ஒரு ஊர் அப்படித்தானே, ஒரு நாடு, ஒரு இடம் அந்த இடத்துல இருக்கு. அங்க போங்கன்னு சொல்றாங்க. அங்க போய் உன்னை லாபானுடைய குமாரத்திகள் நினைச்சீங்க பெண் கொள்ளுங்க. லாபானுக்கு நினைச்சது பிள்ளைகள் இருக்குது. உன் தாயின் சகோதரன் லாபானின் குமாரத்திகளும் பெண் கொள்ளணும்னு சொல்லி விடுறாங்க சரியா? அது மாமா பையனை கல்யாணம் முடிக்கணும் அப்படித்தானே? சரி அவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரு? சர்வ வல்லமை உள்ள தேவன். நான் கேட்பேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை உள்ள தேவன். உன்னை ஆசீர்வதிப்பாரு, நீ பலுகி பெருகணும் அப்படின்னு சொல்லி சொல்ற சரியா? உன்னை ஆபிரகாமுக்கு கொடுத்த தேசத்துல பரதேசியா தங்காம நீ தேசத்தை சுதந்திரத்து கொள்ள தேவன் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிச்ச மாதிரி உன்னையும் நினைச்சுவாரு கர்த்தர் ஆசீர்வதிப்பார் சரியா? ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிட்டான் சரியா? எங்க பதான் அரண்மனைக்கு போறான். பதான் அரண்மனை எந்த தேசத்துல இருக்கு? சீரியா தேசத்துல இருக்கு சரிங்களா? இப்ப தூத்துக்குடி எந்த நம்ம தமிழ்நாடு எந்த தேசத்துல இருக்கு? இந்த வரைக்கும் அக்கா அதான் அடிக்கிறது. அப்ப பதான் அரண்மனை அராம் எந்த தேசத்துல இருக்கு? சீரியா தேசம். பதான் அராம் எந்த தேசத்துல இருக்கு? சீரியா தேசத்துல போய் பெண் கொள்ள சொல்லியாச்சு. பெத்துருடைய குமாரனும் ஏசாவுக்கு தாயம் ரெபேக்கால் போச்சு சரிங்களா? இப்ப ஈசாக்கு யாக்கோபை ஆசை வச்சு அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பிச்சிட்டாங்களா? உடனே இது ஏசா கேட்டுட்டு இருந்துட்டு கானானுடைய குமாருக்கு நினைச்ச கூடாது, பெண் கொள்ளக்கூடாது. இவன் உடனே யாக்கோபு நினைச்சதான் இளையவன் அப்படிதானே? இளையவன் அவங்க அம்மா அப்பாவுக்கும்
அவங்க அம்மாவுக்கும் கீழ்ப்படிஞ்சு உடனே நினைச்சிடான் அப்படியே புறப்பட்டு போய் அந்த இடத்துல நம்ம காணாத இடத்துல நினைச்சுக்கிட்டு கல்யாணம் முடிக்கிறது. அம்மா அப்பா எந்த இடத்துல சொன்னாங்களோ அங்கதான் கல்யாணம் முடிக்கணும். அப்ப நீங்க அது முடிப்பீங்களா? உங்க அம்மா அப்பா சொல்ற பொண்ணு மாப்பிள்ளை அதெல்லாம் நீங்களாம் ஆம்பளை பையன் ஒருத்தன் இருக்காங்க, அவனுக்கு ஒன்றும் புரியாது. அம்மா அப்பா சொல்ற பொண்ணை மாப்பிள்ளைய முடிப்பீங்களா? அம்மா அப்பா சொல்ற மாப்பிள்ளைய முடிப்பீங்களா? அப்படியா? அம்மா நான் லவ் பண்ணிட்டேன், ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கேன், நான் இந்த ஆளை தான் முடிப்பேன் இல்லை, அவன் இந்த இருந்தானே கோயிலுக்கு போனேன், எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லி நினைச்சு நீங்க அடம் முடிப்பீங்க. போய் சிரிக்கலாம் யாரு புரியல வச்சிருக்கா அப்படி சொல்லுவீங்களா? அடம்பிடிப்பீங்களா? எல்லாரும் அடம்பிடிப்பீங்களா இல்லையா? அப்ப ஆண்டு சொல்றதுக்கு கல்யாணம் முடிப்பீங்களா? யாரையாட்டு விரும்பிட்டு வந்துட்டு எம்மா நான் இவனை தான் முடிப்பேன் அவளை தான் முடிப்பேன்னு சொல்லுவீங்களா? ரேபட்டு அவளை தான் முடிப்பீங்க இல்லையா? தூண்டி போடும்போது வலையில எந்த மீன் சிக்குதோ அந்த மீன் தான் என்னடா இல்லையா? சரி, அப்போ தூண்டில் மீன் வேற வலை மீன் வேற எடுத்தானே. சரி, அப்ப இவங்க நினைச்சிட அம்மா அப்பா கீழ்ப்படிஞ்சு அப்படி போனான். சரிங்க, அப்போ ஏச பார்த்துட்டே இருந்தானா, ஆஹா எங்க அப்பனுக்கு பிடிக்காத இடத்துல நான் கல்யாணம் முடிக்கணும். சண்டை போடுங்க அக்காவும் நினைச்சது. இதை நல்லா கவனிங்க. எங்க அப்பாவுக்கு எங்க சம்பந்தத்தை கலக்கூடாது, காணானே பொண்ணு எடுத்து சொன்னாரு. தப்புடாதீங்க, அப்பனுக்கு நல்ல ஒரு ஆப்பு வைக்கணும் பாரு, அவன் எங்க முடிக்க கூடாதுன்னு நான் அங்க முடிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பொண்ணு எடுத்து முடிப்பான். சரியா? யாக்கோபு என்ன செய்றான்? அம்மா அப்பா கீழ்ப்படிஞ்சு போய் கல்யாணம் முடிக்கணும் போறான். இவன் அப்பாவுக்கு பிடிக்காத இடத்துல கல்யாணம் முடிக்க தீர்மானம் எடுத்து இஸ்மவேல் தெரியுங்களா? யாரு? ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கு பிறந்த பையன் வீட்டுல போய் பொண்ணு எடுக்க போறான். அந்த பையனோட பொண்ணோட பிள்ளையில போய் கல்யாணம் முடிக்க தீர்மானிச்சு அங்க போய் கல்யாணம் முடிச்சான். சரிங்களா? இஸ்மவேல் குமாரத்தி நெபாயாத்து, அவனுடைய சகோதரி மகாலாத்து, அவங்கள போய் நினைச்சுதான் விவாகம் பண்ணினான். சரிங்களா? கல்யாணம் முடிச்சான். விவாகம் என்னது? திருமணம். அப்பாவுக்கு புரியுங்களா? ஏசா இது அப்பாவுக்கு மட்டும் இல்ல, கர்த்தருக்கு பிரியம் இல்ல, அதனாலதான் அவங்க அப்பா சொல்றாரு. சரிங்களா? கானானியத்துல பொன் கொள்ளக்கூடாது ஏன் தெரியுமா சொன்னாரு? கர்த்தருக்கு பிரியம் இல்லாதது, அதனால அப்படி சொன்னாரு. சரிங்களா? அப்ப நீங்க கர்த்தருக்கு பிரியமானதை முடிப்பீங்களா? கர்த்தர் சொல்ற மாப்பிள்ளையெல்லாம் முடிப்பீங்களா? எல்லாரும் அப்படி முடிப்பீங்களா? அடியா? சரி பாப்போம். சரிங்களா? அதனால ஒரு பிள்ளைகிட்ட அப்படிதான் நாங்க அன்னைக்கு பேசணும். என்ன பேசணும்? லாவணியாட்டு என்னமோ சொல்லுங்க. ஆமா, யூனிஃபார்ம் சாரி எடுக்கணும். சரி, அப்ப அடுத்து ஃபர்ஸ்ட் அந்த மேரேஜ் கொடுத்தாச்சு, அடுத்து யார் மேரேஜ்? இவதான் கல்யாணம் முடிக்கணும். அப்ப இவ கல்யாணத்துக்கு எல்லாம் யூனிஃபார்ம் சாரி எடுக்கணும், எல்லாம் ஒன்னா படிக்கிறோங்க. அப்ப அவ சொன்னா நான் கல்யாணத்துக்கு கூப்பிட மாட்டேன்னா, அப்ப ரன்னிங்கா அப்படின்னும். ரன்னிங்கா போ, கல்யாணத்துக்கு கூட மாட்டேன், எடுத்து ஓட்டம் தானே பிடிக்கணும். யாரை பிடிக்கு? துணையார கூப்பிட்டுக்கிட்டு எம்மா ஏன் பாடணும் அப்படிதானே? அவதானே கூப்பிடாம முடிப்பான் இல்லையா? கூப்பிட மாட்டாம இருக்கிறதானடி அப்படி விளையாட்டு சும்மா அவ அப்படி ஓடவும் சொல்லல, நானும் அவங்கள கூப்பிட மாட்டேனால அப்ப ரன்னிங்கன்னு சொல்லி கேட்டு என்ன செய்யும் தெரிச்சோம். அப்போ கர்த்தருக்கு பிரியம் இல்லாத இடத்த முடிக்கூடாதுன்னு அவங்க அப்பா சொல்றாரு. அப்பா சொன்னதுனால எங்க பிடிக்குது, அங்கதான் சம்பந்தம் கலப்பேன்னு வைராக்கியம். அதனாலதான் ஏசா கர்த்தர் பிடிக்கல. சேஷபுத்திர பாகத்தையும் வெறுத்ததுனாலதான் கர்த்தர் பிடிக்கல, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை வெறுத்தான். யாக்கோபு எத்தனை தான் ஏமாத்தினான். ஆனா எது கர்த்தருக்கு பிடிக்காத இடமோ அந்த இடத்துல திரும்பி போனது. அவன் என்ன செய்யறாமி? கர்த்தருக்கு பிரியமான இடத்துல போய் நினைச்சான் திருமணம் முடிக்க போறான், நடந்து போறான். பாவம் யாக்கோபு நினைச்சான் பெயர் சபாவை விட்டு, நல்ல கவனிங்க, பெயர் சபாவை விட்டு புறப்பட்டு ஆரோனுக்கு போக பிரயாணம் பண்ணினான். பெயர் சபாங்கிற இடத்தை விட்டு எங்க போறான்? ஆரோனுக்கு போறான். அந்த இடத்துல சூரியன் அஸ்தமித்தது, சூரியன் மறையுது. சரியா? சூரியன் அஸ்தமித்ததுன்னு என்னது? என்ன ஆயிடும்? நைட் ஆகுது அப்படிதானே? இரவாயிட்டு. அப்ப பிரயாணம் பண்ண முடியுமா? தூரம் போய்கிட்டே இருக்கிறவங்களுக்கு இருட்டா இருக்குங்களா? லைட் எல்லாம் போட்டுருந்தாங்களா? கவர்மெண்ட் லைட் எல்லாம் போட்டுடுச்சா? ரோடு போட்டுடுச்சா? சும்மா அவங்க பால் நடைய கட்டி போய்கிட்டே இருக்கான். அவங்க வீட்டுல அவங்க அப்பா பணக்காரர் தானே? ஈசாக்கு உங்க அப்பா பணக்காரர் தானே? இல்லையா? ஒட்டகம்லாம் இல்லையா? ஒட்டகம்லாம் பொண்ணு பார்க்க போகும்போது கொடுத்து விட்டாங்களா? ரெபேக்காளுக்கு 10 ஒட்டகத்துல கொண்டு போனாங்களா? இவனை இப்ப ஒட்டகத்துல இவன் போறான், நடந்து போறான், ஓடுறான், ஓடி ஓடி நடந்து போறான். ஒட்டகத்துல போகல. ஈசாக்கு பொண்ணு பார்க்கும்போது ஒட்டகம் அனுப்புனாங்க, நல்ல உயர்ந்த வஸ்திரங்களும் பண்டங்களும் பலகாரத்தையும் கொண்டு போனாங்க அப்படிதானே? இப்ப இவனை என்ன சொல்றாங்க? அண்ணன் கொலை பண்ண நினைக்கிறான், மனசுல திட்டமிட்டு இருக்கான், நீ ஓடிடு, நான் அதுக்கப்புறம் கூப்பிட விடுறேன்னு சொல்றாங்க அப்படிதானே? இப்ப ஒட்டகத்துல போல
கால்நடையா நடந்து போயிட்டு இருக்கான். கையில என்ன வச்சிருக்கான்? ஒரே ஒரு தடி மட்டும் வச்சிருக்கான், ஒரு கோல் மட்டும் வச்சிருக்கான். போயிட்டே இருக்கான். நைட் ஆயிட்டு, சூரியன் மறைஞ்சிட்டு, சூரியன் அஸ்தமித்தது, இரவு ஆயிட்டு. இரவானோன்னு நினைச்சிடான், கல் எடுத்து தலையில வச்சு நினைச்சிடான், படுக்கிறான். ஒரு கல் எடுத்து தலையில வச்சு நினைச்சிருக்கான். ஆமா, நீங்களும் என்ன வச்சு படுப்பீங்க? எல்லாரும் தலையணையா இது படுப்பீங்களா? பெட்டுல படுப்பீங்களா? ஒரு வீட்டுக்கு போறோம், பெட்டே தர மாட்டேக்கா, கட்டு தர மாட்டேக்கா, தரையில படுப்பீங்களா? தரையில் படுத்துருவீங்களா? பெட்டில் படுத்தா பழக்கம், நானும் சொல்லுவேன். சரி, அப்ப என்ன செய்றாங்க? அவன் ஒரு கண்ணு தலையில வச்சு படுக்கிறான். ஒரு கனவு வருது, ஒரு தரிசனம் வருது, அந்த சொப்பனம் காண்கிறான். சரிங்களா? அண்ணன் தூங்கிட்டு இருக்கான். காட்டுக்குள்ள தன்னந்தனியா பணக்கார வீட்டு பையன் அவங்க அப்பாக்கெல்லாம் ஒட்டகத்துல பொண்ணு பார்த்து கடங்கெல்லாம் தங்கத்துலலாம் கொடுத்தாங்க, இடத்துல கொடுத்தாங்க ரெபேக்காளுக்கு. இப்போ ஒத்தியான போய்கிட்டு இருக்கான். சாப்பாடுக்கு போய் தண்ணி பண்ணி கொண்டு போய் வச்சுக்காங்களேன். கல்லில் தலை வச்சு படுத்து இருக்கும்போது கனவு வருது. சரியா? என்ன கனவு வருதான்? ஒரு சொப்பனம் பார்க்கலாம். ஏணி வச்சிருக்கு பூமியில. அந்த ஏணியில அந்த நுனி வானத்தை எட்டு இருந்துச்சான். ஏனில நுனி எதை எட்டு இருந்துச்சான்? வானத்தை எட்டு இருந்தது. ஆனா இறங்குகிறவங்க யார்? தூதர்கள் இறங்குகிறவர்களும் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவங்களுமா இருந்தார்கள். யார் யாருன்னு அந்த ஏணியில? அந்த ஏணி வந்து ஏணி எங்க போய் தொட்டுச்சான்? வானத்துக்கு நுனி. அந்த நுனி வந்து வானத்துக்கு தொட்டுச்சான். அது யார் யார இறங்குறா? தூதர்கள் ஏறுகிறவர்களும் ஏறுறாங்க, இறங்குறாங்க. அப்ப ஏறினாங்கன்னு என்னன்னா அங்கதான் உலாவிட்டு இருந்துக்கிறாங்க. பூமியில தான் யாக்கோபை சுத்தி காவல் இருந்துருக்குறாங்க. அதனால ஏறுகிற இறங்கணும் பாக்குறான். சரி, அங்க இருந்து ஒரு சத்தம் கேட்குது. உன் ஆண்டு பேசுறாரு. சரி, உன் தகப்பனாகி ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் கர்த்தர் அப்படிங்கிறாரு. யார் பேசுனா? என்ன பேசினாரு? ஈசாக்கின் தேவனமே கர்த்தர். நீ படுத்திருக்கிற பூமி உனக்கு என்ன தருவேன்? உன் சந்ததிக்கு தருவேன். உன் சந்ததி என்ன செய்யும்? பூமி தூளை போல என்ன செய்யும்? செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன். நான் உனக்கு என்ன சொல்லணும்? என்ன செய்ய மாட்டேன்? செஞ்சு முடிக்கிறதுக்கும் கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டு யாக்கோபு நினைச்சலாம் தூக்கம் தெரிஞ்சிட்டு முடிச்சிட்டு கத்து இங்க தாம்பா இருக்கிறாரு. யாருங்க இருக்கா? யாருங்க இருக்கா? எந்த இடத்துல இருக்கிறாரு? இங்க தூங்கினா யாக்கோபு. சரி, அந்த எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு கிளம்பணும்? பேசவா விட்டு கிளம்பி ஆரோனுக்கு போற வழியில ஒரு இடத்துல நினைச்சுறான், தங்குறான். சரிங்களா? அந்த இடத்துல எழுந்திருச்சு கர்த்தர் இருக்கிறதுனால அவன் அந்த ஸ்தலத்துக்கு பயங்கரமா இருக்குப்போ அந்த ஸ்தலம் இது கர்த்தருடைய வீடு, தேவனுடைய வீடு அல்லாமல் பேர் அல்ல, இது வானத்தின் வாசல் என்று பெயரிட்டான். அந்த ஸ்தலத்துக்கு பேர் என்னட்டான்? வானத்தின் வாசல். எங்க எழுதிருக்கும்? வானத்தின் வாசல் எங்க இருக்கும்? ஆமா, தேவனுடைய கூடாரம். இது வானத்தின் வாசல். எங்க இருக்கு? பழைய இதுல எழுதிருந்தாங்க, நான் பாக்குறேன். சரிங்களா? தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல. அப்ப வானத்து வாசல் என்ன அர்த்தம்? தேவனுடைய வீடு. வானத்து வாசல் வானத்துக்கு போற வாசல் அது வரலோத்துக்கு கொண்டு போற அளவுக்கு அது சத்தியம் இருக்கும் இல்லைங்கள. ஆனாலும் தேவனுடைய வீடுன்னு அர்த்தம். சரிங்களா? வானத்து வாசல் தேவனுடைய வீடு. அதிகாலையில யாக்கோபு உடனே எந்திரிச்சிட்டு எங்க பண்ண நடக்கனா, எங்க டாய்லெட் போனா, எங்க தண்ணி இருந்துச்சு தெரியும். ஆறு ஏறி குளங்கிற இடத்துல டாய்லெட்ல வேட்டு கழுவி எடுத்து பல்லுகள்ல விலைக்கு குச்சி வச்சு தேய்ச்சி பல்லு வலிக்கிட்டு அப்படிதானே கொண்டு போன பொருளை சாப்பிட்டுட்டே போயிருப்பான். பாவம் தன் தலையின் கீழே வைக்கிற கல்லை எடுத்து ஒரு தூணா நிறுத்திட்டு அதுக்கு மேல எண்ணெய் வச்சிருப்பாங்க. அவன் கொண்டு போறான் சில பொருட்களை, என்ன தோல்ல போட்டு நினைச்சுறான் கொண்டு போறான். விண்வெளி ஆராய்ச்சி பண்ணும்போது கொண்டு போவாங்க, கடலுக்குள்ள போகும்போது கொண்டு போறாங்க. எனக்கு தேவையான பொருளெல்லாம் கொண்டு போறாங்க தானே. ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் கொண்டு போறாங்க. மூச்சு திணறல் வந்துடும், ஆக்சிஜன் தேவை. உணவுப் பொருட்கள் தண்ணி எல்லாம் வச்சிருப்பாங்க, கொண்டு போறாங்க. ஆக்சிஜன் நம்மளே ஃபுல்லாக அடைச்சி உட்காந்து மூச்சு திணறல் வருது வீட்டுக்குள்ள. மழை அடிக்கடி குளிர்றது கொஞ்ச நேரம் கூட்டுறோம், கொசு வருது. அதுக்கு மூச்சு குளிர் வருது எல்லாத்துக்கும் ரொம்ப மூச்சு குளிர் கதவு திறந்து போடுறாங்க. ஆக்சிஜன் சீட்டு உள்ள வீடு தெரியல, மற்ற வீடுகள்ல அப்படித்தானே இருக்குது, கல் வீடுகள்ல. ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு பக்கம் 2-3 இடத்துல திறந்து போட்டால் கொஞ்சம் அந்த வெளியில் காற்று வருது. வெளியில் மரத்துல தான் ஆக்சிஜன் இருக்குது. அதுவும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மக்கள் மூச்சு குளிர் செத்து போறாங்க. எங்க செத்தாங்க? கரூர்ல செத்தாங்கல்ல. ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஆக்சிஜன் லெவல் குறையும். இந்த இடத்துக்கு இவ்வளவு பேர் தான் இருக்கணும், ஒரு லிமிட். இதுக்குள்ள நம்ம நிறைய பேர் அடிச்சுட்டு வச்சுக்காங்களே. ஓப்பன் பிளேஸா இருந்தா கூட மூச்சு மூட்டு வரும். சரிங்களா? ஜனவரி வந்து சரி கவனிங்க. அந்த ஸ்தலத்துக்கு அவன் எதை தூக்கி நட்டுனா? கல்ல
படுத்து கல் எடுத்து நிறுத்திட்டான். அதுக்கு மேல என்ன செஞ்சான்? எண்ணெய் ஊத்துறோம். சரிங்களா? எண்ணெய் ஊத்திட்டான். இந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பேருட்டான். என்ன கொண்டு போயிருப்பான்? அந்த ஸ்தலத்துக்கு என்ன பேருட்டான்? கல்ல வச்சு என்ன வார்க்கணும்? அந்த இடத்துக்கு பேர் என்ன? பெத்தேல். பெத்தேல்னா அதுக்கு முந்தி அந்த ஊருக்கு பேரு லூஸ் பேரு. சரியா? லூஸ் பையன் லூஸ் மிண்டல் லூஸ் என்று பேர் இருந்தோம். இப்ப அவன் என்ன பேர் இருக்கான்? அந்த இடத்துக்கு பெத்தேல். அதனால என்ன செஞ்சு அதுக்கு பெத்தேல் பேருட்டான்? எதுல ஊத்தி தலைமலையில கல் எடுத்து நூலாக நிறுத்தி எண்ணெய் வார்த்து அதுக்கு பெத்தேலுக்கு பேருட்டான். அதுக்கு முந்தி பெத்தேலுக்கு என்ன பேர் இருந்தது? லூசு இல்ல லூஸ். சரியா? அடுத்து என்ன பண்ணான்? யாக்கோபு தேவன் என்னோடு இருந்து அவன் ஜெபம் பண்றான். என்னோடு கூட ஏசப்பா இருந்து நான் போகிற வழியெல்லாம் என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை தகப்பின் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனா இருப்பார். இவர் ஜெபம் பண்றான் பாருங்க. எப்படிதான்? அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, நான் உங்ககிட்ட தான் இருக்கேன், உன்னை காப்பாத்துவேன், உன் திரும்பி வர பண்ணுவேன்னு அவர் சொல்லிட்டாரு. யார் சொன்னா? அவரு யாரு? கர்த்தர் சொன்னார். இவன் எப்படி ஜெபிக்கான்? என்னோட கூட இருங்க, நான் போகிற இடமெல்லாம் என்னை காப்பாற்றுங்க, உன்னை சாப்பாடு தாங்க, உடுக்க வஸ்திரம் தாங்கன்னு கேட்குறோம். சரிங்களா? என்னோட என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுங்க. அப்போ என்ன செய்யுங்க? கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின அந்த கல் தேவனுக்கு வீடாகும். அதுமாதிரி எனக்கு தரும் எல்லாம் வச்சுன்னு நினைச்சுவேன், தசம் வாங்கி கொடுப்பேன்னு பொருத்தனை பார்ப்பேன். நல்ல கவனிங்க. அவன் என்னெல்லாம் கேட்டான்? நான் போற இடத்துல என்ன செய்யணும்? நீங்க வரணும். அடுத்து என்ன சொன்னாங்க? என்னை பாதுகாக்கணும். அடுத்து என்ன சொன்னாங்க? உன்ன உணவு வேணும், உடுக்க துணி வேணும், நான் திரும்பி வர பண்ணுவேன், திரும்பி வர பண்ணணும், சமாதானத்தோட எங்க அப்பா வீட்டுக்கு நான் வரணும். அடுத்து நான் இவ்வளவு கேட்டுட்டு நான் எல்லாம் வச்சு நீங்க தந்தீங்கன்னா எல்லாவற்றையும் நினைச்சு நான் தசம்பாகம் தருவேன் சொல்லி பொருத்தனை பண்ணி. நீங்க தசமாக குடிக்கீங்களா? தசம்பாகம் என்னது? 10ல் 1. எதுல 10ல் 1 கொடுக்கணும்? சம்பாத்தி மண்டபம், வேற கோழி வளர்ப்போம், காக்கா வளர்ப்போம், ஆடு வளர்ப்போம், மாடு வளர்ப்போம். அதெல்லாம் நம்ம கொடுக்கணும் வேண்டாமா? கொடுக்கணும். நல்ல வருமானம் இருக்கா? அதெல்லாம் கொடுக்கணும். சரிங்களா? அதுல வீட்டுல வாழை மரம் போடுறோம், தென்னை மரம் இருக்குது, அதுல காய்கள் நினைச்சலாம். முதற்கனி யாருக்குதான்? கர்த்தருக்கு தான். கொடுப்பீங்களா? கொடுத்துருக்கீங்களா? அனைத்தெல்லாம் ஒண்ணு இருக்கீங்களா? கொடுத்ததே இல்லையா? கொடுத்துருக்கீங்களா? ஆட்டுக்குட்டி பாட்டு. சரி கவனிங்க. அப்படி நம்ம நினைச்சீனும் கொடுக்கணும். வருமானத்துல 10ல் 1 நினைச்சீனும் கொடுக்கணும். சரிங்களா? எதுக்காக? கர்த்தருடைய கட்டளை. அப்படிதானே? கர்த்தருடையது கட்டளை. அவனே அப்போ கட்டளை போடல. அவனே சொல்றான், நீ எல்லாம் எனக்கு தந்தீங்கன்னா நான் தசமகம் செலுத்தி சொல்லி பொருத்தனை பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம யாரு ஏவலம் ஆதான் ஏவல் பிள்ளைங்க வந்து பலி செலுத்துறாங்க தானே. காயினும் பலி செலுத்துவோம், ஆபையிலும் பலி செலுத்துவோம். அப்படி ஆடு தரமான பெஸ்ட் ஆடு. இவன் நினைச்சோம் அதுக்குன்னு காய்கறி பழங்களே செலுத்துவோம். அதுதான் பலி. யாருக்கு நல்லது கொடுக்கும்? அழுகன காய்கறி தானே கொடுத்தான். காயின்னு கெட்டு போனா தானே கொடுத்தான் பழங்கள்லாம். அதனால கர்த்தர் அங்கீகரிக்கல. கர்த்தர் எதை அங்கீகரிக்கிற? பெஸ்ட் தான் அங்கீகரிப்பாரு. ஆமா. அப்ப அப்பமே பலி செலுத்துறாங்க. கவனிங்க. அதே மாதிரி தசமாக நினைச்சது கர்த்தருக்கு முடிச்சாச்சு. சின்ன பிள்ளைங்களுக்கு தனியா யாருக்கு இருந்தோ கை இந்த 4 பேர் தெரியும். இந்த 4 பேர் 5 இல்ல 4 பேர் பண்ணுங்க. அங்க வந்து போகலாம். அவ கூட ராபன் 3 குரூப்பா? 1 2 நீங்க. சரி நீங்க 4 பேர். 4 தெரியாம சொல்லிட்டப்பா. மித்திரல மது தெரியாம பேச. நானே மித்திரன்னு அது நினைச்சிட்டேன். ஏன்னா அவ வந்து அவன் தெரிஞ்சு ஆன்சர் பண்ணிட்டான். வெரி குட் வெரி குட் வெரி குட். நல்ல என்னது கையை போகணும் ஃபர்ஸ்ட் இல்ல. அப்ப நீங்க ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஆமா கவனிச்சிங்களா? 4 பேர் கவனிச்சிங்களா? நாங்க வீட்டு ஜாமான் வச்சு விளையாண்டோம்.
பைப்பை திறந்து துணியை துவைச்சு அப்படியா காய போட்டு சமைச்சு ஜோயில் கூட்டிட்டு இதுதானே அப்படியா தும்பிச்சியா ஜோயில் விட்டுனால கொஞ்சம் கச்சிப்பை கடிச்சிட்டு கச்சிப்பை கொண்டு போய் கேட்ட ஆன்சர் பண்ணிக்கிட்டியா பைப்பெல்லாம் திறந்து வாஷிங் மிஷின்லாம் போட்டுட்டு அப்படியா வாசம் தும்பிச்சிடா ஒண்ணுமே கவனிக்கலையா வெரிங்க சொல்றீங்களா 4 வரும் நான் கொஸ்டின் கேட்டா சொல்லுவீங்களா சொல்லி கை தூக்குவீங்களா கவனிச்சீங்களா எதுக்கு வந்திருக்கோம் மாடு மேய்க்கியா ஆடு மேய்க்கிய பண்ண கவனிக்கணும் பாடுத்த அப்பதான் ஆன்சர் பண்ண முடியும் ஓகே அது என்ன கொண்டையும் தலையும் அப்படிதான் நட்டுட்டிய சட்டியை கொடுக்குற மாதிரி அதனால விளையாடக்கூடாது என்ன நம்ம பிரைஸ் வாங்கணும்னு ஆசைப்படணும் சரியா சரி கவனிங்க இது கவனி 4 பேர் கவனி ஏய் கவனி உன் சந்ததி பூமியின் டேஷ் போல் பெருகும் உன் சந்ததி பூமியின் டேஷ் போல் இருக்கும் தெரிஞ்சா கை தூக்குங்க உன் சந்ததி இந்த நலவு உன் சந்ததி பிகினர்ஸ்ல ஆன்சர் என்னம்மா என்ன ஆன்சர் உன் சந்ததி பூமியின் டேஷ் போல இருக்கும் நிறைய போல இருக்கும் ஆப்ஷன் ஏ தூள் ஆப்ஷன் பி வானம் இது ஏ ஒன்றை கேட்கல ஏ பி ஆமா சொல்லு வானமா தூளா சொல்லு வானம் அல்ல தூள் தூள். எதை சொல்லு தூள் வானம் தூளா அது அவுட் கிடையாது ஏன் இவன் வானம் எழுதுனா அவுட் தப்புன்னு எழுதும் அடுத்து தூள் தான் நினைச்சு இடம் தெரியாது சரி, வேற கொஸ்டின் ரெண்டு பொறுத்தும் இல்லைன்னா இவன் வானம்னா தூங்க உடனே தூள் ஆன்சர் அடுத்து என்ன கொஸ்டின்னா ஒழுங்கா பல் விளக்குனீங்களா சரி இப்ப நான் கேக்கட்டா கவனி இப்போ, கவனி யாக்கோபன்னு ஆண்டுகிட்ட சொன்னாரு நான் வந்து எல்லாம் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் உனக்கு உங்களுக்கு ஒன்று கொடுப்பேன்னு சொன்னாரு என்னது நான் சாப்பாடு கொடுக்க dress, என்ன கொடுப்பேன்னு சொன்னாரு? எங்க அப்பா வீட்டுக்குலாம் சமாதானமா திரும்பி வந்தா நான் உங்களுக்கு ஒன்று தருவேன் தருவேன் என்ன தருவேன் நான் சொல்றேன் ஆப்ஷன் ஏ தசம பாகமா ஆப்ஷன் பி வெள்ளியும் பொண்ணும் யாருக்கு தெரியுமோ கை தூக்கணும் ஆப்ஷன் ஏ தசம பாகம் ஆப்ஷன் பி கை தூக்கணும் வெள்ளியும் பொண்ணும் கை தூக்கி தெரியுமில கை தூக்கி கை யார்கிட்ட தூக்கிட்ட நீ வந்து தூக்குன இவளை தள்ளி தள்ளி தூக்கிச்சு சொல்லு ஜோயல் தசம பாகமா வெள்ளியும் பொண்ணுமா தயவு செஞ்சு சொல்லு இல்ல வெயிட் உனக்கு எவன் கேட்க ஓட்டம் தசம பாகமா வெள்ளியும் பொண்ணா வெள்ளியும் பொண்ணுமா தசம பாகமா சொல்ல சரி இவளுக்கு கை தூக்குனல்ல அவள்கிட்ட தள்ளி தள்ளி விட்டு சொரிஞ்சு சொரிஞ்சு தூக்குனா ஏன் நானே எப்பவுமே answer நான் என்று தூக்கு சொல்லி தூக்கிட்டியா சொல்லிட்டியா அவளை சொல்லி பார்த்து எவ்வளவு நேரம் நீங்க தூக்க சொன்னீங்க அவ தூக்க சொன்ன தூக்குனா நீ என்ன வேணும் அவளுக்கு கொஸ்டின் கேட்க வேணுமா கேளுங்க கொஸ்டின் தூக்குனதுக்கு நீ 3 பேர் சொல்லலாம் யாருனாலும் நிறைய கொஸ்டின் அவுட் ஆயிட்டு இருக்கு எத்தனை பேர் இருக்காங்க நான் தானே தூக்க சொல்றேன் அவளை இந்த ஸ்தலம் கவனி இந்த ஸ்தலம் கவனி இந்த ஸ்தலம் பயங்கரமா இருக்குது தேவனுடைய வீடே அல்லாமல் வேற இல்ல ரெண்டு வீடே அல்லாமல் வேற இல்ல இது டேஷ் செல்வம் டேஷ் அது ஒரு இடத்துக்கு ஒரு பேர் சொன்னால அது என்ன பேர் சொன்னாங்க இது என்ன தேவனுடைய வீடா வானத்தின் வாசலா அங்க பாக்கடா ஏய் சரி ரைட்
சரி, 2 வினாஸ். வானத்தின் வாசல்ல தேவனுடைய வீரன் எல்லாம் ஒண்ணுதான். அடுத்து வந்து பிரைமரிக்கு அவங்களுக்கு சாய்ஸ் கிடையாது இதுதானே? சரி, அதெல்லாம் எங்க போச்சு? நானே கேட்கிறேன், எந்த ஊர்ல இருந்து எந்த ஊருக்கு யாக்கோபு போனாரு? டைம் எடுத்து சொல்லணும். கொஸ்டின் சொல்லிக்கிறேன், எந்த ஊர்ல இருந்து எந்த ஊருக்கு போனாரு யாக்கோபு? எந்த ஊர்ல இருந்து எந்த ஊர்ல இருந்து எந்த ஊருக்கு போனாரு? எம்மா இப்படி பண்ணா அப்புறம் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவோம். யாக்கோபு நான் சொல்லிட்டேன், பிரைமரிக்கான கொஸ்டின். எந்த ஊர்ல இருந்து எந்த ஊருக்கு யாக்கோபு ஒவ்வொரு போனாரு. அப்பா சொல்ல போறாங்க கிளம்பி. எங்க காலேஜ் பாப்பா இருக்காங்க. தூக்கிட்டான் அப்புறமே இவன். தூக்கி வச்சிருக்கான். வேற எனக்கே வந்து இவெல்லாம் சொல்ல மாட்டாங்க. டைம் வேஸ்ட். சரியா? டைம் வேஸ்ட். சரி, க்ளூ கொடுங்க. க்ளூக்கு தான் உடனே சொல்லிடுவோம். இல்ல நான் க்ளூனா அந்த க்ளூ மாதிரி கிடையாது. அதாவது நம்ம வந்து கடைசியா ஈசாக்கு எங்க இருந்தாருன்னு தெரியுமா? சரி, கானான் தேசத்துல ஒரு குறிப்பிட்ட ஏரியா. பேர் வாய் வரல. கேக்குது. சொல்லுங்க, அதான் உளுந்துரும். எம்மா அது பின்னாடி உங்க மண்டையிலே உளுந்துரும். சொல்லல. நம்ம நேம் அப்படின்ற மாதிரி தான் வரும். நேம். சரி சொல்லு. எங்க போனா? இங்கிலீஷ்ல நமக்கு வந்து ஒரு இங்கிலீஷ்ல பசங்க பேர் ஒண்ணு வைப்போம்ல, பசங்களுக்கு ஒரு பேர் வைப்போம்ல. இப்ப கிறிஸ்டியன்ஸ்ல மோசே கூட ஒருத்தர் இருந்தாரு, அவர் பேரு மோசே திக்கு வாங்கி தெரியும். ஒரு ஆன்சர் பண்ணிட்டான். சொல்லு. 2 ஆன்சர். ஏன் மோசே கூட யார் இருந்தா? மோசே வந்து ஒரு இஸ்ரேல் ஜனம் வழிநடத்தி போகும்போது நான் திக்குவாய் எனக்குலாம் பேச தெரியாது. சரி உங்க அண்ணனை துணைக்கு வச்சுக்காது. அவங்க அண்ணன் பேர் என்ன? மோசையோட அண்ணன் பேரு யோசி. ரேசாபாவை விட்டு அல்பா உயிரெழுத்துல 2வது எழுத்து. உயிரெழுத்துல ஆனா அண்ணா அல்ல 2வது எழுத்தான். ரெண்டாவது எழுத்து ஆனா ஆவனால ஈனா ஈயனால 2வது எழுத்து ஆனா ஆவனா சொல்லிப்பாரு. சொல்லு. அதுல ஒரு பசங்களுக்குலாம் அந்த பேர் வைப்போம். கிறிஸ்டியன் ஃபேமிலினா பையன் பிறந்துட்டானா அந்த பேர் வைப்பாங்க, ஒரு நல்ல பேர். இங்கிலீஷ்ல ஏம்பாங்க. ஆமா, இங்கிலீஷ்ல அந்த இது ஏன்னு சொல்லுவாங்க. சொல்லு சொல்லு. முதல் லெட்டர் ஏ. தமிழ்ல தான் அந்த உயிரெழுத்துல பேர் வரும். இப்போ மோசையோட இருந்த ஒரு அண்ணன் பேர் என்ன சொல்லு. சரி, அந்த பேர் போகாத. நாங்க தமிழ்ல என்ன சொன்னோம்? 2வது எழுத்து உயிரெழுத்துல 2வது, இங்கிலீஷ்ல ஏ. தமிழையும் யோசிங்க. கோல் கோல் கூட வச்சிருப்பாரு. கோல் அவர் கோல் துளிர்த்துட்டுன்னு சொல்லுவோமே. யாரோட துளிர்த்தது தளிர்த்தது துளிர்த்தது. உங்க பாஸ்டர் கூட மெசேஜ் கொடுத்திருப்பாரு. யாருடைய கோல் துளிர்த்தது? உடன்படிக்கை பெட்டிக்குள்ள யாருடைய கோல் உள்ள இருக்கு? உடன்படிக்கை பெட்டி யார் பண்றது தெரியுமா? எனக்கு தெரியும். சரி, 12 பிரபுக்கள் கோல் யார் கோல் துளிர்த்தது? இல்ல. ஐயோ கடவுளே, நிறைய கொடுக்குது. அவ்வளவுதான். 25 பசங்க இப்ப கிறிஸ்டியன் இல்ல நான் சொல்றேன். இப்போ என்னென்ன பேர்லாம் வைப்பாங்க பைபிள் ஜென் நேம்ஸ் சொல்லு. டேனியல்,
அப்படி வைப்போம். மோசஸ்னு வைப்போம், ஐசக்னு வைப்போம். அப்புறம் சொல்லு வேற என்ன பேரா? ஜோஷுவான்னு வைப்போம், ஜோயல்னு வைப்போம். வேற இல்ல காமன் நேம் ரொம்ப ஸ்டைலிஷா கூப்பிடலாம். நம்ம தமிழ்ல வர மாதிரி கூடுவோம், இங்கிலீஷ்ல வர மாதிரி கூடுவோம். ஓசியோட அண்ணன் பேரு மறந்துட்டா. நடத்தலாம் எந்த இடத்துல. சரி, ரெபேக்காளுடைய அண்ணன் பேர் வருமா? ரெபேக்காவோட அண்ணன் பேர் அதே மாதிரி ஒரு சவுண்டுல வரும் பேர். சவுண்ட் அதே சவுண்ட்ல அந்த உயிர் எழுத்த ரெண்டாம் எழுத்த போட்டா வந்துடும். லாபான்னு சொல்லு. ரெண்டாவது எழுத்து என்னது உயிர் எழுத்துல? சரி, இப்ப சேர்த்து சொல்லு. லாபானியும் அந்த ரெண்டாவது எழுதி சேர்த்து சொல்லு. அந்த இடத்த எடுத்துட்டு சொல்லணும். லா எடுத்து சொல்லு. இப்ப லாபான்ல உள்ள லா எடுத்துட்டு ஆ போட்டு சொல்லு. என்னதான் இப்ப சேர்த்து சொல்லு. லாபான் தானே? சரி, லாபான். லாபாயும் சேர்த்துறோம். எடுத்து வெள்ளியும் சேர்த்து எடுத்து பாயும் சேர்த்து எடுத்துட்டு என்ன வரும்? குழுதான் கொடுக்க முடியும். சரி, இந்த கொஸ்டின் வித்ட்ரா பண்ணிடலாம். சரி, வேற யாருக்காச்சும் கேட்கலாம். இப்ப இங்கிலீஷ் நேம் ஆரன்னு சொல்ல மாட்டோமா நம்ம? ஆறாம்ல. ஐயோ, வேற கொஸ்டின் கேட்போம். என்ன நாளைக்கு எவ்வளோ க்ளூ. சரி, வேற கொஸ்டின் கேளுங்க. லாஸ்ட் கேளுங்க. இப்ப யாருக்கு கேட்கணும்? முடிக்கிட்டு அவங்க அப்ப சொல்லல அவ்வளவுதானே. கேட்கவா? ஒரு கொஸ்டின் கேளுங்க. என்ன சொல்றாங்க பாப்போம். அவளுக்கு இல்ல பொதுவா சரி, ஏசா உங்க அப்பாக்கு பிடிக்காத இடத்துல கவினா உனக்கு முந்தி கட்டில நல்லா ஆன்சர் பண்ணுவா. நல்லா கவனிக்கணும். ஏசா உங்க அப்பா ராபர்ட், அமனி, கவனிக்கல. திரும்ப கொஸ்டின் வருது. சரியா? ஏசா உங்க அப்பாவுக்கு பிடிக்காத இடத்துல திரும்ப முடிக்கும். என்ன ஈஸியான கொஸ்டின். சரி, அடுத்த ரெண்டு பேரும் முதல் சரி, அடுத்த கொஸ்டின். அடுத்த பெரிய ஆளுக்கு தானே? ஆமா. இதுல பின்னஸ் யாரு? இதுதானே? யாக்கோபு என்ன சொப்பனம் கண்டான்? அது ஈஸியானது. எனக்கு தெரியும். இல்லங்க, நான் சொல்றேன். யாக்கோபு என்ன சொப்பனம் கண்டான் அதை சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து அதுல என்னென்ன இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே நீங்க சொல்லணும். நான் கையை தூக்கணும். எனக்கு தெரியும் சொன்னா சொல்லு. யாக்கோபு என்ன சொப்பன கண்டா? அது என்ன நடந்துச்சு? அது யாக்கோபு தூங்குனாங்க. அதுக்கு என்ன இருக்குதோ அது கல்ல தூக்கிட்டான். சொப்பனத்துக்கு பேரு. சொல்லு. சொப்பனத்துல என்ன நடந்துச்சு? யார் இன்ட்ராக்ட் பண்ணா சொல்லுங்க. ஏனில தூதர்கள் ஏறுற மாதிரி இறங்குற மாதிரி. அது ஏன் எப்படி இருந்துச்சு? அதுல அதுக்கப்புறம் ஃபுல்லா என்ன செஞ்சு? சரி, நீங்க நவுண்டு உட்காருங்க. அங்க இருந்து பேசினாரு. என்ன பேசினாரு? இப்படி கேட்க கூடாது, அவ்வளவுதான் சொல்லணும். அதுக்கப்புறம் ஆமா, அந்த கொஸ்டின் சொல்லு. கனவு ஃபுல்லா வந்துடணும். கனவு அப்படினாலும் எல்லாமே வந்திருக்கணும். கரெக்ட். அந்த ஆன்சர். இன்னொரு ஆன்சர் இருக்குல்ல, ரெண்டு ஆன்சர் கொஸ்டின். என்ன சொன்னாரு? இடத்து பெயர்ல அவ பேசலன்னு வானத்து மேல இருந்து. எப்ப தூதர் தெரிஞ்சுட்டாங்க, அப்புறம் யார் தெரிஞ்சுக்கணும்? பேசலன்னு மேல இருந்து அவர் என்ன பேசினாரு? ஏன் தரிசனம் கொடுத்தாரு? என்ன சொல்றாரு?
ஃபர்ஸ்டே அவர் சொல்லிட்டாரு திரும்ப அவன் ஜெபம் பண்ணுவான்னு. கர்த்தர் ஃபர்ஸ்டே ஒன்று சொல்லுவாரு, ஆனா அவன் அதே பாயிண்ட சொல்லி திரும்ப ஜெபம் பண்ணுவான் மாதிரி சொன்னான். சொல்லும்போது சொல்லாது. கர்த்தர் நம்மகிட்ட என்ன பேசுறாரு? சரி டைம் செட் பண்ணு. சரி. ஒரு ரெண்டை வெட்டி தான் ப்ரைஸ் கொடுக்கணும். அடுத்த கொஸ்டின். ஏன்னா அவனு ரெண்டுல ஒண்ணுதான் என்ன ஒண்ணும் சொல்ல முடியல. அதனால திரும்ப கொஸ்டின் கேட்டோம். அம்மன் ஃபர்ஸ்ட் பேசப்பாங்க ஆரம்பிச்சு சொல்லிட்டு என்ன ஏன்னா உனக்கு குழு கொடுக்க முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆண்டு பேசிட்டு எது பயங்கரமா இருந்தது? எது பயங்கரமா இருந்தது? கை தூக்கணும். கை தூக்கு. எது பயங்கரமா இருந்தது? பரத்துக்கேறும் படிகள் போலவே படிகள் பயங்கரமா இருந்தது. என் பாதை தோன்ற பண்ணுமையா. அது பாடல அதை கவனிக்க. நான் எனக்கு டைம் பாஸ்க்கு பண்றேன். உனக்கு கிடையாது. எது பயங்கரமா இருந்தது? எது பயங்கர யாக்கோபுக்கு எது பயங்கரமா இருந்தது? பயங்கரமாயிருக்கும் அவைகள் ஆச்சரியமாயிருக்கும். சொல்லு. ஏ இது திருச்செந்தூர், இது காயல்பட்டினம். எது பயங்கரமா இருந்துச்சு? பயங்கரமாயிருக்கும். சொல்லுங்க. தெரியலையாமா? ஏசாக்கு கஷ்டமா தான் கேட்க போறோம். படுத்து கிடந்தான்ல. ஆமா. ஏ கொஞ்சம் இப்போ நான் கேட்க எல்கேஜில உள்ள பாடத்தை வந்து உங்களுக்கு தரட்டுமா? தமிழ்நாடு இப்போ அவரு கூப்பிடுறேன் கல்வித்துறை அமைச்சர்கிட்ட பேசுறீங்களா? நம்பர் வச்சிருக்கேன். அவர்கிட்ட பேசி போன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் ஈஸியா எல்கேஜி படிக்கிறாங்க. அதான் எதுவும் ஓடி அம்மா வளர்ந்த பிள்ளைகளுக்கு வளர்ந்த மாதிரி தான் கேட்கணும். சொல்லுங்க. அவன் ஒரு இடத்துல வந்து யாக்கோபு கதையிலே ரெண்டே ரெண்டு அதுல எது பயங்கரமா இருந்தது. ஆமா இருட்டு கருப்பு கருப்பு படுத்து தூங்கினான், சொப்பனம் கண்டுட்டான், முழிக்கான். அதுக்கப்புறம் ஒரு பேர் விடுவான். நான் சொல்றேன். முந்தைய அந்த இடத்துல யார கேட்கலையே. எது பயங்கரமா இருந்தது? அதை காடு. வேற அது வேற மாதிரி சொல்லு. அது வேற மாதிரி சொல்லு. காடுங்க எல்லாமே காடுங்க மீனிங் இருக்கு. அது இன்னொரு மாதிரி. ஏன் நில்லுங்க, நான் கேட்கேன். யாக்கோபு கதையில ரெண்டே ரெண்டு தான். என்னெல்லாம் நடந்துச்சு? சொப்பனம். சரி சரி. அப்புறம் கல்லுமலை சரி முடிச்சு உடனே சொல்லுவான். சரிப்பா சொப்பனம் கண்டாப்பா. அதுக்கப்புறம் தான் அவர் சொல்வாரு இது பயங்கரமானது அப்படின்னு சொன்னது. என்ன அவன் சொல்றது கரெக்ட். அது வேற மீனிங் வேற கொஞ்சம் ஆட பாரசி எலமெண்டா சொன்னது ஆன்சர். இந்த இடம் சரிதா? அது என்னது? புகை. இதுக்கு நான் க்ளூ கொடுத்தேன்னா நீங்க வந்து சொல்லிடுவீங்க. அது என்ன பேருன்னு சொல்ல வேண்டியதானே? இடம் ரைட்டு தான். அது பேர் என்ன? கொஞ்சம் மீனிங் ஒரு நடக்கும் வேற. அதுதான் அவளை மாத்துச்சேன்னா அவன் மாத்துறா. நீ கரெக்டா வந்துட்டான். ஆன்சர் கரெக்ட் தானே. இடம் சரிதான். அந்த இடத்துக்கு பேர் பேசுவா. பேர் கிடக்கல. நாங்க தமிழ் அகராதியில ஒரு சும்மா சொல்லுங்க. இடத்தை வேற மாதிரி. நான் அதையும் கேட்கல. அது எனக்கு இடம் சொன்னா பிரச்சனை கிடையாது. ஸ்தலம்னாலும் சரி இடம்னாலும் சரி அது கேட்கல. ஆனா அது என்னது? அந்த இடம் எந்த இடம்? சப்பா அவ இவ வந்து சொல்றான், அவன் அது சொல்றான். இப்ப எப்படி இருக்கு? அந்த வானத்தின் வாசல் தான் அந்த இடம் தான் பேர் விடுறான்ல. அந்த இடத்துக்கு தான் ஐயோ இது பயங்கரமான இடம், இந்த ஸ்தலத்துக்கு வானத்தின் வாசல் பேர் இல்லைன்னு சொல்றான். வானங்க சரி சொல்லுங்க. அது ரெண்டையும் சொன்னேன். அந்த இடம் கரெக்ட் தான். அதோட சேர்த்து சொல்லணும். ரெண்டுமே பேசி சொல்லிருக்காங்க.
அடி போடுவேன் உட்காரு. இந்த ஸ்தலம் பயங்கரமா இருந்தது. இது தேவனுடைய வீடு. நான் வாசிக்கிறேன். அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே இல்லாமல் தெரியல சொல்ல வேண்டியிருந்தேன். அதான் வாசி கரெக்டா தெரிஞ்சா இந்த வீடே அல்லாமல் அது வேற கொஸ்டின் கேளுங்க. வானத்தில் சரி என்னெல்லாம் செஞ்சா நான் உனக்கு தசம்பாகம் கொடுப்பேன்னு சொன்னாரு. தயவு செஞ்சு கை தூக்குங்க. என்னெல்லாம் செஞ்சா நான் தசம்பாகம் கொடுப்பேன்னு சொன்னாரு. என்னெல்லாம் செஞ்சா இதெல்லாம் கர்த்தர் எனக்கு செஞ்சா நான் தசம் கொடுப்பேன். சரி. உணவு, ட்ரெஸ், சாப்பாடு, அடுத்து இன்னொன்னு அதான் உணவு சாப்பாடு. சரி dress. 2 பாயிண்ட். 2 பாயிண்ட் நீ சொல்லிருக்க. இன்னும் 2 பாயிண்ட். இன்னும் 2 இருக்கு. அது போக 1 3 அந்த 2 தான் முக்கியம். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவன் 3 பாயிண்ட் இருக்கு. எக்ஸ்ட்ராவா 3 சொல்லணும். அங்கற இவ ஒருத்தர் தான் சொல்லணும். இப்ப எல்லாம் கலப்பிட்டு பிரைஸ் எடுக்க முடியாது. சொல்லு. அவங்க வீட்டு ஆசி. அவங்க வீட்டு ஆசியா. அவங்க வீட்டு ஆசீர்வதிக்கணும். ஆசீர்வதிக்கு அவன் தன்னந்தனியா போய் காட்டுவாசி மாதிரி அவனுக்கு என்ன தேவை நான்கிட்ட கேட்காமல அவன் தனியா போயிட்டு இருக்கும்போது என்னங்கப்பா சொல்லு. சொல்லு. அதான் இன்னொன்னு 3 சொல்லிட்டேன். 2 சொல்லு. அம்மா 2 தான். 2 தான். கரெக்ட் சொல்லிட்டா திரும்ப உட்காரு அமைதியாரு. திரும்ப இப்ப போய் சரி காத்தாச்சு உனக்கு கேட்காம இடம் ட்ரெஸ் கேட்டான் ட்ரெஸ் கட்டணும். அடுத்து தம்பி காலையில கொண்டு போட்டாச்சு. நீ அமைதியா இருங்கடே. சொல்லிட்டான். இல்ல நீ என்ன வளர்ற? 2 பாயிண்ட் சொல்லு. இந்த 2 ஈஸியா அவன் இப்ப நான் ஒரு இடத்த நோக்கி போயிட்டு இருக்கான் அவன் என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கேட்க தானே செய்வான். இப்ப இதெல்லாம் எப்ப நடக்கும்? இது 3 பேரும் இந்த 3 கிடைக்கணும்னா உடை உணவு காப்பாற்றணும்னா என்ன நடக்கும்? யார்? தேவதூதனா? ஓ ஏசப்பா. என்னது ஏசப்பா? சொல்லு. மெயினா சொன்னேன் போன அந்தாங்களே செட்டில் ஆயிட்டானா அவங்க என்ன ஜாப் எப்ப நீங்க போற இடத்துக்கு ட்ரெஸ் எடுக்க நீங்க போறீங்க. இப்ப நீங்க கடவுள்கிட்ட ப்ரே பண்ண மாட்டீங்களா? என்ன பண்ணுவீங்க? நாங்க போயிட்டு பாலவனத்துல அங்கேயே இருந்து கடையெல்லாம் பூட்டிட்டு பாலவனத்து ஓனர் கொண்டு சாப்பிட்டு வருவோம். இல்ல இப்போ எங்கேயோ ஒரு இடத்துக்கு நம்ம போறோம் வீட்டுல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ரேயர் பண்ணும்போது என்ன சொல்லுவோம்? இப்ப அவங்க என்ன சொல்லி ஜெபிச்சிருப்பான் 4 வகை போயிட்டு ரைட்டு உங்க இதுக்கு டை இதுக்கு மேல கொஸ்டின் கேட்கக்கூடாது. லைசன்ஸ் சொல்லி முடி இல்லைன்னா அப்படியே முடிச்சிருவோம். கஷ்டமா இப்ப கரெக்டா சொல்லிட்டு இருக்காங்க 3 பையன் கரெக்ட் சொல்லு. ஏமா அவன் அங்க போனாமா கல்யாணத்தை முடிச்சான் அங்கேயே செத்து போயிட்டானா செத்துட்டானா அங்கேயே செத்துட்டானா கொண்டாடி பிள்ளைகளோட. எப்படி 2 பாயிண்ட். எங்க அம்மா சொல்றது வேற பாயிண்ட், நான் சொல்றது வேற பாயிண்ட். நான் என்ன சொல்றேன்னா நம்ம எல்லாருமே செய்யற ஒரு விஷயம். டிபிக்கல் கிறிஸ்டியன் ஃபேமிலினா வீட்ல இருந்து கிளம்பறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுவோம். அது என்ன சொல்லி ஜெபம் பண்ணுவோம்? எங்க டூருக்கு போனாலும் போயிட்டு வரும்போது வேலைக்கு ஜெபம் பண்ணுவோம். ஆமா அது என்ன முதல்ல என்ன சொல்லி ஜாப் பண்ணுவோம்? உங்க சர்ச்சில கூட சொல்லுவாங்க யாரை கூட்டி போகணும்னு சொல்லுவாங்க. ஏசப்பா. நீ அத சொல்லு. அது ஒழுங்கா சொல்லு. தேவன். தெரியுமா அவன் எப்படி சொன்னா? எப்படி ஜாப் பண்ணாங்க? இப்போ நீ அது அவர்தான் அவரு என்ன சொல்லி ஜெபிக்கணும்? கூடவே இரும் ஓ இயேசுவே எல்லாம் எல்லாம் வாழ முடியாது பாட்டுல பக்கத்திலே இரும். திரும்ப அடுத்த பாயிண்ட் அடுத்த பாயிண்ட் ஒரு பாயிண்ட் ஒரு பாயிண்ட் பிளேஸ் வந்து 2 பாயிண்ட் இல்ல ஒண்ணுதான் இதான் ஆன்சர். அடுத்து என்ன செய்யணும்? நோடி இருங்க. கடைசியில பாஸ் கடைசி பிரேயர் முடிவுன்னு சொல்லுவாரு. ஒண்ணு லாஸ்ட் பாதி நாத்மா அங்கதே வந்து இல்ல இந்த ரோமன் கேத்தலிக்ல பாத்திருக்கியா? இப்படி பண்ணுவாங்க இல்ல
எல்லாரும் சேர்ந்து கடைசி ஏஜி சபையில கூட ஒண்ணு சொல்லி வாழ்த்துவாங்கம்மா. சரி வேணாம் சொல்லு. அது சொல்லு. ரோமன் கத்தோலிக்ல பத்திருக்கல்ல, இப்ப ஆர்த்தி சர்ச்சில் பத்திருக்கல்ல, இப்படி இப்படி பண்ணுவாங்கல்ல, அதுல இருக்கவங்க பத்திருக்காங்கல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் சிநேகமும் பரிசுத்தாவிய அன்பினையும் ஐக்கியமும் அது வராது நம்மளோட இருக்க ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோட இன்றும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென். அதான் சொல்றேன். அது இப்படி இப்படி எல்லாரும் இப்படி இப்படி வணங்குவாங்க. நம்ம பாஸ் சொல்றாருல, நம்ம பாஸ் சொல்ல மாட்டாங்க. ஏய் கடைசியில அவன் எப்படி அங்கேயே தொலைஞ்சு போய் அங்கேயே பொண்ணு எடுத்து பிள்ளை பத்தி ஆத்மாவோட கடந்து நான் கேட்க. இப்ப நீ இருக்க, உனக்கு கல்யாணம் பண்ணி உங்க வீட்டுல இருப்பியா, உன் மாப்பிள்ளை வீட்டுக்கு போவியா? அப்ப என்ன சொல்லுவாங்க? உன் மாப்பிள்ளை வீட்டுக்கு போ. உன் மாப்பிள்ளை எப்படி எடுத்துக்கோ, உன் மாப்பிள்ளை இங்க பாரு, உன் வீட்டுல இருக்காரு. மாப்பிள்ளை வீட்டுக்கு போகணுமா வேண்டாமா? அதை எப்படி சொல்லுவேன்? அவன் எப்படி சொல்லுவான்? யாக்கோபு அவன் பொண்ணு வீட்டுல தான் இருக்கான், பொண்டாட்டி வீட்டுல இருக்கான். இப்ப அவன் என்ன பண்ணணும்? போயிட்டு இருக்கான். நான் அங்க விட்டுருங்க விட்டுறணும். ஒரு பிரச்சனை என்ன ஜாமா ஒரு முடியலப்பா. ஒரு கல்யாணம் சண்டை வருது கல்யாணம் மனைவில போய் பாஸ்டர்லுமே என்ன சொல்லி சொல்லி இந்த மாப்பிள்ளை தோசை கட்டி கடிச்சா நான் 4 தோசை பணியாரம் கட்டி தூக்கி அடிக்கணும்னு ஜோமன்னு சொல்லுவியா? அது இன்னொன்னு ஒரு கலவரம் நீங்க என்ன நினைச்சோம், குழப்பம் நீங்க என்ன அடுத்து என்னது? வெள்ளை கலர் எதுக்கு அடையாளம்? புறா எதுக்கு அடையாளம்? தெரியாது. தெரிஞ்சா ஏன் புறா எதுக்கு அடையாளம்? வெள்ளை கலர் கொடி கட்டணும் என்ன அர்த்தம்? சண்டை நடக்குது, வெள்ளை கொடி காட்டினாங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? சண்டை நிக்கிறது வெள்ளை கொடி காட்டுவாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? சண்டை வந்து சொல்லுவோம். கலவரம் ரொம்ப கஷ்டம் இருக்கு. பாஸ்டர்லுமே என்ன ஜெபிப்போம்? நமக்கு என்ன வந்து யாரும் தெரியல. ஒரு குழப்பம் நடக்கல. அப்புறம் பனியார் நெட்டியெல்லாம் அடிச்சிட்டாரு. தோசைகளை தூக்கி அடிக்க போனா என் மாமியார் இடையில பூந்துட்டா. என்ன மாத்தி மாத்தி அடிச்சுட்டாங்க. எனக்கு நிம்மதியே இல்லை பாஸ்டர், எனக்கு நிம்மதியே இல்லை. எனக்கு இது வேணும் பாஸ்டர். சமாதானம் நான் சொல்லிட்டேன். சென்டென்ஸ் அதான் ஏன் நில்லு? நான் சொல்றது கவனிங்க. இதுதான் உனக்கு மேட்ரு. இப்போ பொதுவா நம்ம என்ன செய்யணும்? மாப்பிள்ளை வீட்டுல தானே இருக்கணும். மாப்பிள்ளை பொண்ணு தானே அங்க வரணும். இப்போ யாக்கோபு எங்க போயிருக்கா? பொண்ணு வீட்டுக்கு போயிருக்கா. அவன் எங்க வரணும்? போயிட்டு இருக்கா, அதெல்லாம் விடு. எங்க அவன் வரணும்? சொல்லு. அது யார் வீடு? மாப்பிள்ளைக்கு சொல்லு. அந்த சமாதானத்தை சேர்த்து போட்டு என்னத்தையும் சொல்லு. சென்டென்ஸ் ஆண்டரே தேவரீர் சொல்லு. அந்த வார்த்தையை சொல்லு. எதுக்கு வருது? சொல்லு. கரெக்ட் தான் சொல்றேன். கரெக்ட் தான் சொல்லு. நீ அமைதியாரு. சமாதானம் இல்ல. சொல்லு சொல்லு. அதுதான் சொல்லு. சமாதானம். சமாதானத்தோட யார் வீடு? சிஎஸ்கே ஐபிஎல் மேட்ச். யாக்கோபு எங்க? அது யாரு? யாக்கோபு யாரு? யாக்கோபு யாரு? அடுத்து யாக்கோபு சொல்லு. சொல்லு. இப்ப நான் தான் யாக்கோபு. நான் எப்படி சொல்லுவேன் அவரை? சொட்ட மனுஷன் சொல்லுவனா? என்னோட கூட இருந்து என்னை சமாதானத்தோடு டேஷ் வீடு. இது யார் வீடு? உறவை சொல்ல சரி. சமாதானத்தோட என் தகப்பனுடைய வீட்டுக்கு சரி திரும்பி வர பண்ணும். வெள்ளப்புறா வெள்ள துணி சொன்னா வெள்ளை கலர் புறா அப்படின்னு தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கா.
இல்ல யாக்கப்பட மனைவிய மனைவி இப்ப வெள்ளை என்னதுக்கு அடையாளமா துக்கம் ஆண்டவரே குழப்பமா இருக்கு எனக்கு சமாதானத்தோட யாக்கோபோட மனைவி சொல்லி முடியல உறவு என்னது உறவு என்னது வந்தவாங்க ஆண்டவரே நன்றிப்பா நீங்க என் ஜெபத்தை துக்கத்தோட திரும்பி பெறாதீங்க அப்பா என்னம்மா அவசரம் சொன்னது திரும்பி சொல்ல மாட்டேக்கா யாக்கோபு மச்சாங்க யாக்கோபு ஈசாக்கு மனைவி அப்பா கேட்டு விட்டாங்க கரெக்ட் ஆன்சர் நீ சமாதானத்தோட தகப்பனுடைய வீட்டுக்கு திரும்பி வர மாட்டாங்க. கரெக்ட் தான் இது பார்க்க போமா ஆன்சர் கரெக்டா பண்ணது அவளோட ஃபர்ஸ்ட் பிகினர்ஸ்ல வந்து அவளை ஏன் அவளை ட்ரை பண்ணோம் பிகினர்ஸ்ல வந்து யாரு ஆனியும் ஜோயல் இங்க ராபர்ட் இல்ல ராபர்ட் இங்க வந்து அவன் 3 ஆன்சர் கரெக்டா பண்ணி இவ்வளவு போராடி நான் வந்து பிரைஸ் வாங்கணும் ஆக்சுவலி நெஞ்சு வலிக்கு இல்ல வீடு தேவனாய் கர்த்தாவே நான் ஆசைப்பட்டிருக்கிறேன் சோதனம் இந்த குரு எங்களோட கூட இருக்கிற நன்றி ஏசப்பா அந்த சுரூபத்தை நிற்கி பற்றி பார்த்தோம் அதே மாதிரி தகப்பனே ஏசா கத்திற்கு புரியுமா செஞ்சான் அந்தவரே யாக்கோபு ஏசாக்கு புரியுமான்னு செஞ்சான் நானும் கற்று புரியுமான்னு செய்யணும் இந்த கற்றுக்கு கற்று சொல்லுவோம் அதை கற்று புரியுமா இருக்கிறது நன்றி இப்படிப்பட்ட செப்பத்தை கொடுக்குற அங்கீகரிக்கிறேன் நன்றி ஆசைக்கு குடும்ப பண்ணி ஆளுக்கு புரியும் பிரியமா எனக்கு குடும்ப போராட்டம் கடைசி பார்த்து குடும்பத்துக்கு ஆசைப்பாங்க நன்றி அது மட்டுமல்ல அவங்களுக்கு எல்லா ட்ராமாவும் போட்டு கட்டி நாங்கள் நல்லா நடிக்கணும் நல்ல ப்ரோக்ராம் பண்ணணும் அதுக்காக நாம் அன்னைக்காக செய்யணும் நேருக்கு கற்று எதுவும் வச்சுக்கிட்டுருவாங்க அது நம்ம கருவியாக இருக்கும் கற்று இருக்கிற சந்தோஷம் சொல்லியிருக்காங்க ஆமே